நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. கான் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்ல வினையெச்சமா மாத்த சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சிக்கு கிளாஸ் இருக்கிறீங்களா? எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்க், டெக்னிக்கல், இந்த மாதிரி நம்ம கிட்ட சேனல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்க்குக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ்லயே போய் பாத்தீங்கன்னா இருக்கும் எக்ஸாம்ஸ் டெய்லி. எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழோட ஹோம் பேஜ்ல பார்த்தாலே தெரியும். எக்ஸாம்ஸ் டெய்லி, பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், ஆர்ஆர்பின்னு. ஸோ இந்த சேனல்ல உங்களுக்கு அதற்கான கிளாஸஸ் எல்லாம் போகும். அடுத்ததா எக்ஸாம்ஸ் டெய்லி, டெக் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடா இன்ஜினியரிங் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டான, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இபி, ஜூனியர் அசிஸ்டன்ட் நிறைய வருது இல்லையா, எஸ்எஸ்சி, ஜேஇ, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேனல்ல கிளாஸஸ் போகும். ஓகேவா? ஸோ இந்த 2 சேனலையும் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. I have to buy TNUSRB PDF or exams really. This PDF applicable for SA and PC. Yes ma, also applicable for SA and PC. ஸோ அதே மாதிரி என்னன்னா நம்மளுக்கு பிசிக்கும் தனியாக நம்ம கொஸ்டின் பேங்க் இருக்கு. ஸோ அது வேணும்னாலும் நீங்க அப்ளை அட்டன் வாங்கிக்கலாம். ஓகே மேம், டெட் எக்ஸாமுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டெய்லி 10 கொஸ்டின் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டன். ஓகே, பி சிவிலுக்கு இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பி சிவிலுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு சீக்கிரமாவே போக ஆரம்பிச்சிடும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ட்ரிபிள் இ ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஈஸியா எப்படி படிச்சா உங்களுக்கு புரியும் அப்படின்ற வகையில ஈஸியான கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்க் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்ஆர்பி 36 செட்டு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டே நம்ம உங்களுக்கு கிளாஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது தவிர்த்து நம்ம சேனல்ல எப்பயும் போகக்கூடிய அந்த ஓகே. ஸோ அடுத்து அகர வரிசைப்படி அமைந்த வரிசையை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அகர வரிசைப்படி அமைந்த வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லலாமா? அகர வரிசைனா நமக்கு தெரியும் தானே. ஸோ ஐஎம், எழில், ஈசன், ஔடதம். முதல் ஃபார்மேட் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே சேம் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். சேம் இருக்கா? ஆமா, எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் மாறி மாறி இருக்கு. அப்போ இங்க என்ன? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களோட ஆர்டர் என்ன? ஆ, ஆ, இ, இ, உ, உ. இந்த ஆர்டர் தானே. சோ இதுல எந்த ஆர்டர்ல முத இருக்கு? ஆ இருக்கா? கிடையாது. ஆ, இ கிடையாது. அப்போ இ தான் முதல்ல இருக்கு. சோ அப்பனா ஈசன், எழில், ஐயம், ஔடதம். ஆப்ஷன் சி. புரியுதா? லெவன்த் ஆன்சர் சொல்லலையா? சரி, ஓகே. கான் அப்படின்றதோட வினையெச்சம் கேட்டிருக்காங்க. வினையெச்சம்னா நம்மளுக்கு ஈல முடியணும், இல்லைன்னா ஊல முடியணும். கண்டிலன்றது எதிர்மறை. கண்ட அப்படின்னா ஆ வந்துச்சுன்னா பெயரெச்சம். கண்டு அப்படின்றது என்னது? வினையெச்சம். கண்டான் அப்படின்றது வினை முற்று. ஸோ ஆன்சர் டி. டி தான் சரியான விடை. ஓகேவா? கண்டு அப்படின்றதான் சரியான விடை. 13, இலவு காத்த கிளி போல என்பது எதை குறிக்கிறது? ஆல்ரெடி இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இலவு காத்த கிளி போல என்பது பிசி சைக்காலஜி ப்ராப்ளம் கிளாஸ் எடுங்க மேம். வினித் ஆல்ரெடி இந்த கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டினியூஸா அப்படியே நடந்துட்டு இருக்கும். நாக்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஜிகேக்கு அப்புறம் உங்களுக்கு சைக்காலஜி. ஸோ அது வந்துட்டே தான் இருக்கும். ஒன் மோர் தட் ஸ்டோரியா. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு கிளி ஒரு காட்டுல வந்து இருந்துட்டு இருக்கோம். அந்த காட்டை திடீர்னு எரிச்சிடுறாங்க. ஓகேவா? சோ அப்போ ஒரு மரத்துல மட்டும் ஒரு கிளி, மத்த பறவை எல்லாம் கூப்பிட்டப்ப கூட போகல. அந்த ஒரு கிளி அந்த மரத்திலேயே இருந்திருக்கு. ஒரு காயை பார்த்திருக்கு. ஓ, இவ்வளவு பெரிய காய் இருக்குல்ல, அப்படின்னா கண்டிப்பா இது பழமா மாறும். இது அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம், இந்த பழம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி கூடு கட்டி அப்படியே அந்த மரத்திலேயே வந்து பொந்துல இருந்துட்டே இருந்திருக்கு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கும் பசி தாங்க முடியல. சரி, எவ்வளவுதான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா காத்துட்டே இருந்திருக்கு. கடைசியில பார்த்தா அந்த பழம், அந்த காய் வந்து பழுக்கல. சோ அது என்ன பண்ணுது? வெடிச்சு அதுல இருந்து பஞ்சு தான் வெளியே வந்துச்சு. ஓகேவா? பார்த்தா அது என்னது? இலவ மரம். இலவ மரத்துல காய் என்ன பண்ணாது? பழுக்காது இல்லையா? வெடிச்சு பஞ்சு தான் வரும். சோ இதுதான் இலவு காத கிளின்றது. ரொம்ப நாளா காத்திருந்து ஏமாந்து போறாங்க இல்லையா, அததான் சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? ஏமாற்றம். வெரி குட். ஏமாற்றம். இலவு காத்த கிளினா என்ன அர்த்தம்?
ஏமாற்றம். சூப்பர். அடுத்து அடி எதுகை. கொல்லாமை பொய்யாமை எனும் இவ்விரண்டில் எல்லா நல்லறமுற்றும் இடைநிற்றல் கன்று. இடைநிற்றல் கண்டு. ஓகே, சோ இதுல வந்துள்ள அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனால என்னது? 2 அடி இருக்கும். முதல் சீர்ல 2வது எழுத்து ஒன்று இருக்கும். 2வது சீர்லையும் 2வது அடியோட முதல் சீர்லையும் என்ன பண்ணும்? 2வது எழுத்து ஒன்று இருக்கும். அப்போ கொல்லாமை எல்லானல். ஆப்ஷனை வச்சே செலக்ட் பண்ணலாமா? இங்க இல் இருக்கு, இங்க ஈ இருக்கு. அப்போ கண்டிப்பா இது கிடையாது. இங்க நூ இருக்கு, இங்க ரா இருக்கு. இதுவும் கிடையாது. ரா இன் கிடையாது. சோ ஆன்சர் இல். ஆப்ஷன் ஏ. கொல்லாமை எல்லானல் என்பது சரியானது. 15வது क्वेश्चन பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பொறுத்துக மாதிரி கொடுத்திருக்காங்க. விசனம் மா மது வாவி. இந்த பக்கம் பொய்கை தேன் வண்டு கவலை. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். गाइस ரிப்ளை பண்ணுங்க ஃபாஸ்டா. 1 or 3 இருக்கீங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா it will be better. ஓகே, சோ விசனம்னா என்னது? விசனம்னா கவலை. விசனம்னா கவலை. அப்போ நம்மளுக்கு 4 வரணும். ஸ்டார்டிங்ல 4 இருக்கு. மதுனா தேன் 2. சேம். வாவினா just a minute. ஓகே, வாவினா பொய்கை. வாவினா என்ன அர்த்தமா? பொய்கை. அப்பனா ஆன்சர் நமக்கு என்னது? 4 3 2 1. விசனம்னா கவலை, மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை. 4 3 2 1 அப்படின்றதா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 16. களிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். களிப்பு. களிப்புனா அதோட பொருள் என்னது? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோட ஆப்போசிட் துயரம். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட ஆப்போசிட் என்னது? துயரம். ஓகே, வெரி குட், சூப்பர், வெரி குட் गाइस. 17. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓகே, ஆன்சர் கொடை முரசு, படை முரசு, மலை முரசு, மாலை முரசு. இதுல எது பொருந்தாதது? பதில் சொல்லாமா? வெரி குட். எது பொருந்தாது? மாலை முரசு. மத்த எல்லாமே முரசினுடைய வகைகளை குறிக்குது. இதுன்றது மாலை முரசுன்றது என்னது? ஒரு நாளிதழ். மத்த எல்லாமே முரசு, பழங்கால முரசு வகைகள். பட் இதுன்றப்போ நமக்கு என்ன வந்துருது? நாளிதழை குறிக்குது. ஷெல் சீட் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருளை தருக. தமிழாக்கம். ஓகே, ஷெல் சீட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தருக. கலப்பு விதை, ஒட்டு விதை, பாரம்பரிய விதை, செயற்கை விதை. சான்சா, வெரி குட். ஷெல் சீட்ஸ்னா என்னதுமா? ஷெல் சீட் அப்படின்றது ஒட்டு விதை அப்படின்றதுதான் சரியானது. ஓகே, ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை செக் பண்ணியிருக்கோம். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. சா அப்படின்ற எழுத்தினுடைய பொருள். சானா என்னமா? சானா என்ன? நம்ம தலைவர் டைலாக் சொல்லியிருக்கோமா? சா என்னது? சானா வெரி குட். சானா இறந்து போதல். சானா என்ன அர்த்தம்? இறந்து போதல். இதெல்லாம் தப்பு. ஓகே, சானா இறந்து போதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷார்ட்கட்டுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி 42க்குமே. ஸோ செக் பண்ணாதவங்க ஓரெழுத்து ஒரு மொழி இன் எக்ஸாம்ஸ் வெளின்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனல்லேயே ஹோம் பேஜ்ல பாப்புலர் வீடியோஸ் இருக்கும். அந்த அந்த ஒரு 15 வீடியோஸ்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்கும். ஓகே, ரிவைஸ் பண்ணலாமா? முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணலாமா? ஓகே, மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டார். யாருக்கிட்ட? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர் கேட்கிறாங்க அப்படின்னா அது என்ன வகை வினாவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ அறியா வினா, அறிவினா, ஐய வினா, குழல் வினா.
பதில் சொல்லலாமா? வெரி குட். மாணவர்கள் கிட்ட ஆசிரியர் கேட்கிறது அறிவினா, இதே ஆசிரியர்கள் கிட்ட மாணவர்கள் கேட்கிறது அறியா வினா. ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்காக நம்ம கேட்கிறது கொள்ளல் வினா, சந்தேகத்தின் அடிப்படையில கேட்கிறது ஐய வினா. அவ்வளவுதான். ஓகேவா?